ஹாய் guys, வெல்கம் டு ஹோஸ்ட் கேமர். இந்த பார்க்க போகிறோம் ஆர்க் சர்வைவல் எவால்வ் அப்படின்ற கேமோட பார்ட் 10 கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணல, ஷேர் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, நான் பண்ணி விட்ருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோன்னா லெவல் 25 வந்தேன். அப்புறம் நீங்கள் என்ன கேட்கலாம், என்னடா இங்கே இத்தனை குக்கிங் பாட் இருக்குது, என்ன அதுன்னு கேட்பீங்க. கண்டிப்பாக கேட்பீங்க. ஒரு ட்ரிக் இருக்குது கேஸ், நம்ம கமெண்ட்டில் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். என்னன்னா ப்ரோ, நீங்கள் குக்கிங் பாட்டை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு குக்கிங் பாட்டை கிராஃப்ட் பண்ணாலே உங்களுக்கு 40 XP தருவான் அப்படின்னாங்க. அதனால் இத்தனை குக்கிங் பாட் நானும் வைக்கிறேன். இத்தனை குக்கிங் பாட் செஞ்சு இதுக்கு மேலேயும் செஞ்சேன். ஆனால் அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டேன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால் இதெல்லாம் இப்படி வச்சுட்டேன். இத்தனை செஞ்சு தான் இப்போ லெவல் 25 வந்துட்டேன். ஸோ இப்போ லெவல் 25 என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா, லெவல் 25 என்ன கிடச்சிருக்குதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். லெவல் 25டா? ஓகே, 25ல் பார்த்திங்கன்னா கிராஸ் பவ் கிடச்சிருச்சு, அன்லாக் பண்ணிட்டேன். ஓகே, எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அதில் தான் இப்போ தெரிய பிடிக்க போகிறோம். இந்த வீடியோலேயே தெரிய பிடிச்சாதான் உண்டு. தெரிய பிடிக்கிறதுக்கு என்னென்ன கேட்டான்னா 7 மெட்டல் கேட்டிருந்தான், அப்புறம் ஃபைபர் கேட்டான். சரி இருங்க, என்ன தேவை இதுக்கு? 7 ஃபைபரு, 7 மெட்டல் இங்கெட்டு. ஓகே, மெட்டல் இங்கெட், மெட்டல் இங்கெட் வச்சாச்சு. இன்னும் என்ன தேவை? ஃபைபர் தேவையா? ஃபைபர் வச்சுருக்கண்ணா, பரவாயில்ல, வீட்டில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஆச்சோ ஃபைபர் இல்லைன்னு சொல்லிடாதீங்கடா ப்ளீஸ்டா, அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும். இருக்கும் கைஸ், தான் வச்சுருந்தேனே, ஒரு 90 கிட்ட வச்சுருந்தேன். ஓகே, ஃபைபர் இருக்குது. அப்பா, ஒரு மாதிரி பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ நேரமாக நான் ப்ளே பண்ணுறேன்னு தெரியுமா கைஸ்? ஒரு 1 மணி நேரமாக நானும் ப்ளே பண்ணிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ எனக்கு சீரியஸாகவே ஆர்க்கு நான் விளாண்டுக்கிட்டே இருக்கேன் கேஸ். எனக்கு பிடிச்ச கேம் தான் நான் மோஸ்ட்டாக போடுவேன். மற்றவங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும், எனக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் கேம் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் எனக்கு பிடிச்ச கேமும் தேடிட்டுருக்கேன். அப்படி தான் எனக்கு இந்த ஆர்க்கு மாட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை போடுறேன். பார்த்தா நான் வந்து கேம் பிளேயில் விளாட்றத விட வீட்டில் நிறையா விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே, கிராஸ் பவ் செய்ய போகிறோம். பார்த்திங்கன்னா கிராஸ் பவோட டேமேஜ் பார்த்திங்கன்னா 95 கைஸ். யூ மீன் 95 வருது. இருங்க இது இங்கே இருக்கட்டும், நான் வரேன். அதுக்கு முன்னாடி வெயிட்டெல்லாம் கிளியர் பண்ணிட்டு ட்ராங்கியாரோ செய்யணும், செஞ்சுட்டு போகலாம். நிறையா கறி கெட்டு போயிருக்கணுமே நேரம். எங்கே கறி கெட்டு போயிடுச்சா? என்னடா வேலை இது, கறி கெட்டு போலன்னு என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது ஆர்க்கில். கறி கெட்டு போயிடுச்சு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது, இங்கேயும் ஒன்று தான் இருக்குது. சரி விடுங்க, 3 கறி இருக்குது. போயிட்டு ட்ராங்கியாரோ செய்யணும். நார்கோட்டிக் செஞ்சுட்டு அதுலேருந்து ட்ராங்கியாரோ செய்யணும். இப்போ ரேப்டர் ஒருத்தனை, நம்ம பேரசார் இருக்கான்ல, பேரசார் நான் வச்சுருக்கிறதே மறந்துட்டேன். பார்த்திங்கன்னா அவனை அங்கேயே விட்டுட்டேன். போன தடவை பார்த்திங்கன்னா அங்கே எக்ஸ்ப்ளோரிங்க்கு போயிருந்தோம்ல, இப்போ எக்ஸ்ப்ளோரிங் இல்லை, அதுக்கு முன்னாடி வீடியோவில் எப்போயோ போயிருந்தோம் எங்கேயோ. அங்கே வந்து பேரஸோட விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஓடி வந்துட்டேன். பார்த்தா இப்போ நான் போனேன், பார்த்தா தான் தெரிஞ்சு நம்ம பேரஸார் அங்கே இருந்தான். யாரோ ஒருத்தர் மிஸ்ஸிங்னு தோணுச்சு. அப்போ பார்த்தா அவன் மட்டும் அங்கே தனியாக இருந்தான். ஒரு ரேப்டர் இருந்தான். ரேப்டர் வந்து பேரஸாரை பிடிச்சிட்டான். பேரஸாரை கொல்லாம். சரி விடு, போனால் நம்மளும் செத்துருன்னு நினச்சா நம்ம பேரஸார் தனியாக நின்று ரேப்டரை போட்டு தள்ளிட்டான். பார்த்துக்குவாங்க. அப்படின்னா செம்மையாக இருக்கான்ல எப்படி? ஓகே, ட்ராங்கியாரோ நிறைய செய்ய வேண்டியதான். ஓகே, ட்ராங்கியாரோ செஞ்சாச்சு கேஸ். ஓகே, இங்கே எத்தனை ட்ராங்கியாரோ வச்சுருக்கேன்னே தெரில, நிறைய தேவைப்படுது. ஓகே, ஐ திங்க் பிடிச்சிடலாம் கேஸ், 50க்கே பிடிச்சிடலாம். நான் தான் தேவையில்லாமல் அவனுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை. இப்போ நான் ஏன் பிடிக்கணும்னு ரொம்ப துடிக்கிறேன்னா, அவன் நிறைய எனக்கு அவனுக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் வச்சுக்கோங்க. ஏன்னா கிகா இருப்பான்ல கேஸ், கிகா உங்களுக்கு தெரியுமா? ரெக்ஸு மாதிரி தான் இருப்பான். கீழே பார்த்திங்கன்னா ரெக்ஸையே கிகாவையே அவன் வந்து டைனோசர் படத்தில் போட்டு கொண்டிருப்பான். கிகாவையே அவன் தான் கொன்னான். அந்த சீன் பார்த்துட்டு ஒரே எனக்கு இதாகிருச்சு. சரி, இவன் அவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு பார்த்தா ஆர்க்லேயும் இருக்கான். எதுக்கும் ப்ரூ போஷனும் எடுத்துப்போம். ஆர்க்கில் இருந்தோடனே சரி இவனை கண்டிப்பாக பிடிச்சாகணுன்ற தைரியத்தில் நானும் வந்துட்டேன். அதனால் இப்போ அவனை எப்படியாவது பிடிக்கணுன்ற ஒரு இதில் இருக்கேன். பிடிச்சிடலாம். எங்கே போகிறான்? இங்கே தான் இருக்கான். ஓகே, ஃபுட் எடுத்துப்போம். ட்ரான்ஸ்ஃபர் வேறு என்ன, இதெல்லாம் தேவையில்லை, மெட்டலே வச்சுருக்கோம். போடா அப்படி. இடம் இல்லையா? சரி விடுங்க,
கிளம்பலாமா கைஸ்? வெயிட் எவ்வளோ இருக்குன்றதையும் நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம்தான். வெயிட் எவ்வளோ இருக்குது? 68 இருக்குது. தண்ணி பிடிச்சிட்டு போயிடுவோம். ஃபுட்டு இருக்குது. ஓகே இல்லைங்க, நான் பாட்டு இது எடுக்காமல் போகிறேன். அது பேர் என்ன? கிராஸ் பவ் எடுக்கவே இல்லை. பார்த்திங்கன்னா கிராஸ் பவோட டேமேஜ் பார்த்தோன்னே எனக்கு சரி ரைட்டே பிடிச்சிடலாம். பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு 3வது ட்ரையே. இந்த தடவை பிடிச்சா உண்டு, இல்லைன்னா அவ்வளோதான். ஆனால் லேசாக பயமாகவும் இருக்குது. பிடிக்காமல் ஐட்டம்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. கிராஸ் பவ் எடுத்துருவோமா? கிராஸ் பவ் கொடுறா. ஓகே கிராஸ் பவ் எடுப்போமா? ஏய் ஏண்டா எங்கவன்? கிராஸ் பவ் எடுத்துகிட்டு ட்ராங்கி வேறு எல்லாத்தையும் இவனுக்கு போடுறோம். கிராஸ் பவ் எடுத்து யூஸ் பண்ணுறோம். என்ன கேஸ் டேமேஜ் 35 தான் தருது. என்னடா? ஓ அப்போ நம்ம இதில் தான் அவ்வளோ வரும் போல். சரி விடுங்க, கிளம்பலாம். நாம் அங்கே போயிட்டு அவன் எங்கே இருப்பானா பார்த்திங்கன்னா இந்த டிப்ளோ என்ன கேஸ் இங்கே வந்துட்டான். சரி முடிஞ்சால் இந்த வீடியோவில் இவனையும் பிடிப்போம். இவன் கிட்டத்தட்ட பிரான்டசாரஸ் மாதிரி தான். எனக்கு டேமேஜ் எவ்வளோ? உனக்கு ஹெல்த் எவ்வளோ? 2000மா? பிடிக்கிறது கஷ்டம் தாங்க. சரிங்க, யார்கிட்டயும் சண்டை போட்டிருக்கான், அதான் ஹெல்த்தெல்லாம் கம்மியாக இருக்குது. சரி இருங்க, என் டிவைஸ் மக்கர் பண்ணாமல் இருந்தால் நல்லது தான். மேலே நின்னே அவனை ஒரு திட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அவனை அடிக்கிறதுக்கு. ஒரு திட்டு மாதிரி விஷயந்தான் அது. இருங்க நான் இங்கேருந்தே பார்க்குறேன் அவன் எங்கே இருக்கான்னு. திங்க் இங்கே தான் கடல். பியோமியா? என்ன பின்னாடி இருக்க டைனோசர்லாம் முன்னாடி வந்துருச்சு. தெரி வரேன்டா, இன்னைக்கு தான்டா உனக்கு டெத்து டே. உன்னை இன்னைக்கு பிடிக்காமல் போகிறதா இல்லைடா. ஏன்னா ரொம்ப பாடுபடுத்துகிறாங்க அவன். இங்கே தெரியுங்க, தெரி ஓகே பக்கத்தில் தான் இருக்கான். யூ ஆர் இன் டேஞ்சரஸ் ஏரியான்னு காமிக்குது. எங்கே அவன்? டே குண்டா எங்கடா இருக்க? நீ என்ன அவ்வளோ பெரிய இவனாடா? உன்னெல்லாம் பார்த்தா பயப்படணுமா? எங்கடா எங்கன்னு சொல்லிட்டா ஒரு தைரியத்தில் இருப்பேன். அவன் எங்கே இருக்கானுன்னு தெரில. திங்க் தெரிய பார்த்தீங்களா? விடடான் தெரிய பார்த்தீங்களா? இருங்க தெரியும், நானும் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் எங்கே? இருங்க இது காசு பவ் இருக்கும் பக்கத்தில் வச்சுப்போம். இருங்க எங்கே சாலை காணோம்? இங்கே தானே இருப்பான். திங்க் இங்கே இல்லை, அப்போ இங்கே தான் இருக்கான். இன்றைக்கி அவனை முடிக்க விட மாட்டேன். பார்த்திங்கன்னா மெட்டலில் எது செஞ்சாலுமே அப்படியே மின்னுதுன்னு வச்சுக்கோங்களேன். கார்போனிஸ் தெரிய பார்த்தியா? எங்கே அவன்? இன்னைக்கு சாலை காணோம், கண்டுபிடிச்சிட்டு வரட்டா? இருங்க மேலே கீழே வந்துட்டானா? பிராண்டா தெரிய பார்த்தியா? அது யாருன்னு கேட்குறேன். அது மோஸ்ட் ஜோப்ஸ்ன்னு நினைக்கிறேன். இருங்க ஐ திங்க் லேசாக பயமாக இருக்குது. ஏன்னா அவன் எங்கன்னு தெரிஞ்சிட்டானா ஒரு இதாக இருப்போம். ஆனால் அவன் எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இல்லைங்க டேய் சுடாதரா, வேஸ்ட்டு பண்ணாதரா. ஏற்கனவே கம்மியாக தான்டா இருக்குது. ஸோ இங்கே இருக்கான் போல், எங்கேயோ பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்கான். பெட்ரடான் இங்கே இருக்குது, இங்கே பக்கத்துலேயே தான் இருக்கான். நான் எங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மேலே இருக்கானோ? இல்லைங்க இப்போ இந்த பக்கம் தானே காமிச்சிச்சு. தெரி எங்கடா இருக்க? தில் இருக்காடா உனக்குலாம்? தில் இருக்கா? எதுக்கும் ப்ரூ பொசிஷன் எடுத்து வச்சுப்போம். 4 வச்சுருக்கோம். மெடிக்கல் தேரி ஏன்டா பயந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க? எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? எங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன்ற நானும் கேட்குறேன்ல, சொல்கிறா அவனே. எங்கே அவன்? இல்லை சாலையை காணோம். டிப்ளோ தான் அங்கே இருக்கான். தெரி எங்கடா இருக்க? சொல்கிறா இருங்க, நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். இங்கே இருக்கான். அப்போ இங்கே ஒரு இது பிளான் பண்ணணும். என்னன்னா இந்த பாறை மேலே ஏறி அடிப்போமா? இந்த பாறை மேலேயும் ஏறி வந்துடுறாங்க. ஏன்னா கை கால் வச்சுருக்கானா, அதனால ஏறி வந்துடுறான். பார்த்துட்டானா?
இல்லைங்க, பார்த்துட்டானா ரொம்ப கஷ்டமாயிருன்றேன். மாட்டிக்கினா 60 இதுதான் கேஸ் சான்ஸு. இந்த இடத்துல என்ன இருறா எங்கே இந்த கிராஸ் போ? எங்கடா இருக்க தெரிய மாட்டியா? தெரி ஜீனோசாரஸ் எங்கே இருக்கான் கேஸ்? எங்கே கேஸ் போனா? என்ன கேஸ்? இங்கே தான் இருக்கான். இங்கே தான் அடுத்துடா. இருங்க, என்ன கேஸ்? பட்டுருச்சு. வாடாமா அவனை, வாடா. ஏறிப்போ மேலே. இங்கே எப்படி ஏறுறேன்னு நானும்பா. என்ன கேஸ்? பட்டுருச்சு. இங்கே வந்திருக்கணுமே பின்னாடி. பயமாகவே இருக்குது கேஸ் ஒரு மாதிரி. இருங்க, நான் ஃபஸ்ட்டு நம்மளோட ஏரோவில் கூப்பிட்றேன். பவுலு கைஸ் அடிப்போமா? இல்லைடா. இருடா. பார்த்துட்டேன். அவன் என்ன பார்க்காம இருக்கான்? என்ன கேஸு? காய்ஸ் இங்கே தான் இருக்கான். இன்னமட பார்க்குறேன். அவ்வளோதான் கேஸ், மாட்டிக்கிட்டான். கேப்பில் மாட்டிக்கிட்டான். லேக் ஆகாதரா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். லேக் ஆகிறான் கேஸ், நல்லா லேக் ஆகிறான். இங்கே அப்படியே அடிச்சுட்டே இருக்க வேண்டியதான், வாழை காமிச்சிட்டே இருக்கான். ஓகே, ஐ திங்க் ட்ராங்கி வர மட்டும் தீர்ந்துச்சு, முடிஞ்சோன்னு நினைக்கிறேன். மேலே ஏறுறான். டாப்பர் ரன் எடுத்துட்டான். தில்லியா ஓடுறியா மேடம்? ஓடுறாங்க. ஊடுவேனா நான் இருடா. என்ன கேஸ்? அன்கான்சியஸ் ஆகிட்டான். போடு பக்கா, வேற லெவல், செம்ம கேஸ். ஃபைனலி பிடிச்சிட்டேன். ஒரு மாதிரி என்னதுன்னு தெரில கேஸ். வளரலாம் இருக்குது கேஸ். பிடிச்சாச்சு. என்ன சொல்லிட்டோம், ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக தான் ஆறான். அந்த மோஜோ பெரி இருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் அதுக்குள்ளே யாரும் நம்ம கொன்றக்கூடாது. பெட்ரடான் ஓடி போயிரு, அடிச்சு மண்டையெல்லாம் உடச்சிடும். ஓடுறா. பார்த்திங்கன்னா ஈஸியாக பிடிச்சாச்சு. இந்த கலர் ஆனால் செம்மையாக இருக்குது கேஸ். எனக்கு இந்த மாதிரி மாட்டியிருக்கணும். எவ்வளோ ஏறுதுன்னு பார்ப்போம். கம்மியாக தான் ஏறுது, ரொம்ப கம்மியாக ஏறுது. அப்போ நார்கோபெரி கண்டிப்பாக வேணும். நார்கோட்டிக். சரி இருங்க, நான் போய் நார்கோட்டிஷ்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். வீடு பக்கம் தானே, அதனால் தப்பிச்சேன். சரி இருங்க. அப்படி கடகடன்னு போயிட்டு வந்துடணும். யாரும் தெரிக்க எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆனால் கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிருக்கேன். சரி, மோஜோபெரி கொடுத்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுவான். மோஜோபெரி அப்புறம் நார்கோபெரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம். எதுக்குன்னா அன்கான்ஷியஸ்னஸ் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாகுது. பார்த்திங்கன்னா நார்கோபெரி கொடுத்தாலுமே அன்கான்ஷியஸ்னஸ் ஏறுது, ஆனால் ரொம்ப கம்மியாக ஏறுது. மோஜோபெரி வச்சுருக்கியாடா? மோஜோபெரி இதோ 43 நார்கோபெரி, இதோ மோஜோபெரி. ஓகே, ரொம்ப கம்மியாகிடுது. என்ன பண்ணிட்டோம்? பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே மாட்டிட்டான். தேடுறதுக்கு தான் டைம் ஆச்சு, ஆனால் ரொம்ப ஈஸியாகவே மாட்டிட்டான். பக்கத்துலேயே தான் இருந்தான். ஆனால் சரி இருங்க, எனக்கு இந்த மொபைல் மட்டும் லேக் ஆகலைன்னா நான் பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுருக்கலாம். சரிங்க, 200 கிட்ட நார்கோபெரி வச்சுருக்கேன். இதை கொடுத்து அன்கான்ஷியஸ்னஸ் குறையவே விடக்கூடாதுன்னா பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கணும். இல்லைங்க, நார்கோட்டிக்கும் எடுத்துகிட்டு போயிடலாம். 4 வச்சுருந்தேன். நார்கோட்டிக்கு இருக்குமா? நார்கோட்டிஷ் அப்போ இங்கே வச்சுருக்கேண்ணா. 4 நார்கோட்டிஷ் வச்சுருந்தானே. 4 நார்கோட்டிஷ் இங்கே இருக்குது. எதுக்கும் சேஃப்டிக்கு வச்சுக்கணும். பயோடாக்சிக் இருந்தால் இந்த பயமே இல்லை எனக்கு. ஆனால் என்கிட்ட பயோடாக்சிக்கே இல்லையே. ஸ்மூதிங் பாம் இருந்தால் இந்நேரம் பிடிச்சிருப்பேன். என்னடா வாழாட்டிக்கிட்டே இருக்காதா? டென்ஷனில் இருக்கேன்டா. ஒரே பயமாக இருக்குது கேஸ், எதாவது ஆயிருமோன்னு. அவன் பக்கத்துலேயே இருக்கணும் நம்ம, அதுதான் யோசிக்கிறேன். பார்த்திங்கன்னா கிராஸ்போ சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன லோட் ஆகிறது தான் டைம் ஆகுது. கன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக இருக்குது, ஆனால் செம்மையாக இருக்குது. மோஸ்டப்ஸே கூட இரு நீ என் கூட வா. வேண்ட்ரிங் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப்புக்கு வேணும். வேண்ட்ரிங் ஆஃப் பண்ணிட்டு ஃபாலோ ஒன்.
வந்துரு கூட வா. இவன் வேற டேய் இருடா. தெரி எங்கடா இருக்க? ட்ரைக் தெரி எங்க பக்கத்தில் தான் இருக்கான். இன்னைக்கு சாலை காணோம். இங்கே தானே இருந்தான். எங்க வயசு எங்க தெரியுங்கடா எங்கடா மென்டல்ஸ் டேய் எங்கடா என் எங்கடா கஷ்டப்பட்டு பிடிச்சேன்டா. எங்கடா அவன்? எங்கே இருக்கான்? இங்கே தான் இருக்கான். இங்கே பக்கத்தில் ட்ரைக்கு போட்டு தட்டியா? இங்கே இருக்கானா? ஓகே, எப்படியும் உனக்கு அன்கான்ஷியஸ்னஸ் குறைஞ்சிருக்கும். எவ்வளோ இருக்கு? எனக்கு பாதிக்கிட்ட வந்துருச்சு. சரிங்க, நார்கோட்டிக்கு போடுவோம். ஃபீடு கொடுத்தா என்ன ஆகுது? 2 கொடுத்துட்டேன், ஃபீட் பண்ணிட்டேன். இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மோஜோபெரிக்கு பதிலாக இதை வச்சிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதையும் எடுத்துகிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு மோஜோபெரியில் நீ டேம் ஆகு. இது இல்லை ட்ரான்ஸ்ஃபர் அன்கான்ஷியஸ்னஸ் ஏறுதா? என்ன கேஸ் 5.3 தான் இருக்குது. எதுனா ரொம்ப ஸ்லோவாக ஏறுதுன்னு தெரில. சரிங்க, நிறையா நார்கோபெரி ஃபீட் பண்ணுவோம். நார்கோபெரி ஃபீடு பண்ணால் என்ன கேஸ் 1.3 தான். ரொம்ப லேட் ஆகுதே. டிப்ளோ தண்ணி போடா. இதுக்கு தான் பயோடாக்சிக் வேணுங்கிறது. வேறு தண்ணி வேணுங்கிறான். இவனை பிடிக்கிறது கூட. டிப்ளோ போடாங்கிட்டு. நானே இருக்கிற டென்ஷன்ஸ் பார்த்தாம 170 ஃபீடு நிறைய ஃபீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அன்கான்ஷியஸ்னஸ் சுத்தமாக ஏறல, ரொம்ப லைட்டாக தான் ஏறுது. ஆனால் இவனை பிடிச்சிட்டா வேறு லெவலில் இருக்குன்னு பார்க்குறேன். நைஸ், இவ்வளோ கம்மியாக ஏறுது, பயமாக இருக்குது. சரி இருங்க, நான் என்னோடய ஃபார்மில் இது நிறையா இருக்கும். இந்த டிப்ளோ வேறு கடுப்பு ஏற்றுறாங்க. டிப்ளோட கோர்ஸ் 1 போட்டு தள்ளும் பாரு. இவனுக்கு ஹெல்த் எவ்வளோ? யாருடா இவன்? இடிக்கிறாங்க. அட்டாக்கா பண்ணுற? எதுக்கு அட்டாக் பண்ணுறான்? ஒன்றுமே நான் ஒன்று பண்ணலையே. ஹெல்த்து குறையுதான்னு பாரு. அவன் தள்ளுறாங்க ஒரு மாதிரி. உனக்கு என்னடா என் பிரச்சனை? உன்னை ஒன்றுமே பண்ணலடா. அவன் தள்ளி தான் விட்றான். வாடாங்கிட்டு. அவன் வேற அங்கே வேறு டீம் ஆகிறான். ஓகே, 9. ஒரு இதுக்கு 2% தான் ஏறுறான். இவன் வாடாங்கிட்டு ஒரு பக்கம். மோஸ்ட் சாப்ஸே அவனை அடிக்காத. என்ன கைஸ் இப்படியாவது? ஸ்மூதிங் பாம் இருந்தால் இந்த பிரச்சனையே இருக்காது எனக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்மூதிங் பாம் தான் இல்லையே. என்ன பேணும் உனக்கு? இப்போ நான் என்ன பண்ணேன்? உன்னை எதா பண்ணனா? என்ன வாயை திறந்துட்டுருக்கேன்? பல்லையெல்லாம் உடச்சி போடுவேன். போடா கைஸ். இவன் இந்த பவரா? வா பின்னாடி வா. இவனை கூட்டிகிட்டு. என்னாச்சு? ஃபுட்டு வேணுமா? பசிக்குதா? நல்லா சாப்பிட்டு. ஓகே, அவன் எங்கே? இந்த டிப்ளோ பையன் போயிட்டானா? சந்தோஷம். அப்படி போடா, தொல்லை பண்ணாதடா. நான் இங்கே அவனுக்கு 1008 பிரச்சனை. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறுனா எனக்கு பயம் இல்லை. ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. அதுதான் பார்க்குறேன். இந்த மாதிரி பெரிய லெவல் டைனோசர்ட்டே இதுதான் கேஸ் பிரச்சனை. சரிங்க, நான் ஃபுல்லாக வர வரைக்கும் பாதுகாத்துக்கிறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக நானும் இருக்கேன். எனக்கு விட்டுட்டு போயிடலாமா, வேறு டைனோசர் பிடிக்கலாமான்ற ஐடியாவே வந்துருச்சு. ஆனாலும் எனக்கு பார்த்தா ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா 12:15 எடுக்க ஆரம்பிச்சு கேம். இன்னும் பிடிச்சோம், டேம் பண்ணுறதுக்கு பிடிச்சோம். அன்கான்ஷியஸ் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 12:59. ஓகேவா? இன்னும் ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 மணி நேரமாக நான் உட்காந்துட்டு வீடியோ எடுத்து இந்த அன்கான்ஷியஸில் ஏஜ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இங்கே ஐட்டம் எல்லாம் போய் என்ன சொல்கிறது, எல்லா ஐட்டமும் போய் நம்ம இறந்து போனால் கூட நம்ம
போகிறேன். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு தெரியோட சேடல் கிடச்சிச்சு. சேடல்னால் அதோட ப்ளூ பிரிண்ட் கிடச்சிச்சு. ஆனால் அது இப்போ காணா போச்சு, எங்கே வச்சேன்னு தெரில. சரி லெவலை பாருங்கள். இவனுக்கு சேடல் வந்து 60 அப்படி தான் கிடைக்கிது. என்ன லெவலுன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா அன்கான்ஷியஸ்க்காக நார்கோட்டிக்ஸ் வந்து வீட்டுக்கு போயிட்டு நார்கோட்டிக்ஸ் இருக்குல்ல, இது வந்து அது வந்து இது இங்கே வந்து செஞ்சேன். வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கெட்டு போன கறிலாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா, மறுபடியும் கெட்டு போன கறி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேவா சரிங்களா. ஓகே கேட்டுகிட்டே வரும்போது ட்ரைக்கிங் கூப்பிட்டு வந்துட்டேன். பட் ரொம்ப நேரம் எஸ்கேப் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ இது வந்துச்சு. ட்ரைக்கு எது கூப்பிட்டு வந்தேன்னா நார்கோபெரிஸ் வந்து இங்கே கலெக்ட் பண்ணுறதுக்கு மோஸ்ட் ஆஃப் தான் இருக்கான். அவன்கிட்ட அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்க்கலாம். அங்கே ஒரு ஏர் ட்ராப் இருக்குது, இதையும் எடுக்க போகலாமா? அந்த பக்கம் ஏதாவது டேஞ்சரஸ் அனிமல் இருக்காடா? இது இந்த பக்கம் டேஞ்சரஸ் அனிமல் தான் இருக்கா? இதுங்க பார்த்துப்போம். இதுக்கும் என்ன இது ப்ளூ கலரில் இருக்குது? ஆமாம், இது என்ன ப்ளூ கலரில் இருக்குது? ஏய் ஓகே, லைட்டாக பயமாக இருக்குது. உள்ளே போகலாமா நம்பி? இருட்டா பசிக்குதான் இவனுக்கு வேறு. எடுத்துப்போம், இதை எடுத்துகிட்டு கிளம்பலாம். என்ன இருக்குது? சப்ளை கேட்டில் ஒரு இது இருக்குது, அந்த பேர் என்ன கைஸ்? அந்த லேடர் இருக்குது. சரி வாங்க கிளம்பலாம். அவன் வேறு இப்போ என்ன பாவணும்னு தெரில. ஸோ எவ்வளோ நேரம் ஆகுது கைஸ்? ரொம்ப கடுப்பாக இருக்குது. பரவாயில்ல, வீடியோக்காக நான் எவ்வளோ வேணால் கஷ்டப்படுவேன். ஸோ ப்ளீஸ், நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பார்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள். அதனால் நீங்கள் பண்ண வேண்டியதில் ஒரு லைக்கு, ஒரு சப்ஸ்கிரைப், அது போனால் போதும். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். பசிக்குதா? ஒருத்தன் பசிக்குதுன்னு இருக்கா? வேறு ஏதாவது இருக்கா? இந்த அசுல் பெரிய இருக்குது, மோஸ்ட் ஆஃப் நிறையா இருக்குது, ட்ரை கிட்டே இருக்குது. கிளம்பலாம். டைம் இல்லை இருக்கலாம், டைமே இல்லை. எங்கே அவன்? இங்கே இருக்கியாடா? ஐயோ, அன்கான்ஷியஸ்னஸ் வேறு குறைஞ்சி இப்போ போனோன்னே எந்திரிப்பானா? எப்படி இருக்கும்? இவனுங்க வேறு யூ ஹேவ் இன் டேஞ்சரஸ் ஏரியா அப்படின்றான்ல. ஐயோ எவ்வளோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு கிஸ். சாமி, இன்கான்ஷியஸ்னஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஓ என்ன கிஸ் இது இப்படி இருக்கு? இன்னும் ஒரு 10 தடவை இந்த மாதிரி வந்தால் கூட முடிஞ்சிடும். சரிங்க, நான் லோட் பண்ணுறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓகே கிஸ், பார்த்திங்கன்னா லாஸ்ட் பைட்டு வரப்போகுது. பார்த்திங்கன்னா செம்மையாக சார்ஜெல்லாம் குறைஞ்சிருச்சு. ஃபோனு செம்மையாக ஹீட் ஆகிடுச்சு. போடு பக்கா மாஸ்ரா, செம்மடா. ஃபைனலி இவனை பிடிச்சாச்சு. அப்புறமா வந்து கூட இவனுங்க 2 பேர்த்த பிடிச்சிட்டு போகலாம். ஃபாலோ பண்ணுவியா? ஃபாலோவில் தானே இருக்கா? ஓ காய்ஸ், இவன் வீட்டுக்கு போயிட்டு இவன் அழகை ரசிப்போம். இருங்க, நான் வரேன். வீட்டுக்கு இவனை கூப்பிட்டு வந்துட்டு வரேன். ஓகே காய்ஸ், கேமை விட்டு வெளியே வந்துருச்சு. என்னடா இது? அவனை கண்டினியூ மட்டும் ஆகலை, மண்டையெல்லாம் உடச்சி போடுங்க பார்த்துக்க. ஏன்னா எவ்வளோ நேரம் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கரெக்டான நேரத்தில் வந்து ஓகேங்கிற தான் முடிச்சிருச்சு. சரி இருங்க. அவனை கண்டினியூ ஆகணும் சொல்லிட்டேன். கண்டினியூ ஆகணும்டா. ஃபார்மிங் டேக்ஸ் அ லாங் டைம் பட் கிவ்ஸ் லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ். ஆமாண்டா. என்ன கேஸ் இது? லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ ஏன்னா எவ்வளோ நேரம் நான் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரமாக நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் இவனை பார்த்திங்கன்னா ட்ரைக்கை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே வந்துருச்சு. சரி விடுங்க, நான் போயிட்டு மொதல் இவனை எதுக்கு கூட்டிக்கிட்டுங்கிறேன். முயற்சி விட்றா. நான் தடையாக எது வந்தாலும் சரி ஒரே ஏற்றிடணும். அப்படி ட்ரைக்கே இவன் ரொம்ப கடுப்பேற்றுறாங்க. இவனுக்கு ஸ்டாமினா ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கேருந்து இங்கே போகிறதுக்குள்ளேயே முடிஞ்சிருது. ஓகே போதுமா? ஸ்டாமினா ஏற்றிக்க நீ. இருங்க, நான் அவனை போயிட்டு அவனை காமிக்கிறேன். அவனை செம்ம பயமாக இருக்கிறாங்க. ஒரு மாதிரி டெரர் பீஸாக இருக்கான். பார்த்திங்கன்னா ஜுராசிக் பார்க் வாஸ் த டெமானிஷன் ஒரு படம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது. அதில் பார்த்திங்கன்னா இவன் தான் கிகாவை போட்டு தள்ளியிருப்பான். தெரியுமா கேஸ்? அந்த சீன் சூப்பராக இருக்கும். அப்போது இருந்தால் எனக்கு இவன் மேலே ரொம்ப ஒரு இது.
செம்மையாக இருக்காங்க நீ. ஐயோ சாமி, இவன் பார்க்குறான். ஏய் என்னடா என்ன இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையா அப்படிங்கிறான். என்ன கைஸ் என்னையே பார்க்குறான், முறைக்கிறான் கைஸ். இது மாதிரி பசிக்குதாடா. லெவல் 7, லெவல் 5 பிடிச்சோம். லெவல் 7 பார்த்திங்கன்னா எனக்கு மொத்தம் நார்கோட்டிக் எத்தனை கிடச்சிச்சு தெரியுமா கைஸ்? தாறுமாறாக கிடச்சிச்சு. எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணி இவனுக்காக. ஒரு 50 கிட்ட நான் நார்கோட்டிக் இன்றைக்கி மட்டும் இவனுக்காக வேஸ்ட் பண்ணியிருப்பேன். சரி விடுங்க, இவனை பிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணால் கடைசியில் பிடிச்சிட்டேன். நான் பிடிக்க முடியாதுன்னு தான் நினச்சேன், நான் பிடிச்சாச்சு. ஃபுட்டு இருக்குது, ஃபுட்டு சாப்பிட்றியா? எதுக்கும் இந்த சாப்பிட்டியா? ஐயங்க அப்பா வேறுங்க எப்படி சவுண்டு பார்ப்போமா? கத்துறியா? கத்த முடியா? சரி இவனை எப்படி கத்த வைக்கிறதுன்னு தெரில. சரி விடுங்க. பார்த்திங்கன்னா நகத்தை பாருங்க செம்மையாக இருக்குது. இப்போ நம்ம டீமில் ரொம்ப பவர்ஃபுல் ஃபஸ்ட்டு கேட்டிங்கன்னா ஸ்பைனோ, செகண்டு கேட்டிங்கன்னா நம்ம தெரியை விட ஸ்பைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் டீரெக்ஸ் மாதிரி இருப்பான். இவன் பாருங்க, இவனுக்கு லெவலப் இருக்குங்க. இதோ தேர்டு பார்த்திங்கன்னா ரேப்டரு. ஓகேவா சூப்பராக இருக்குதே. இது யார்? இவனுங்களாம் சும்மா குழந்த பசங்க. பெட்டடான வந்துக்கு எப்படா சேடல் கிடைக்கும்னு பார்க்குறேன். ஸ்டாமினா மட்டும் போட சொன்னீங்க, ஸ்டாமினா வெயிட்டு, அதனால் அதே போடுவோம். நீங்கள் சொல்கிறது தான் நான் செய்வேன், அதை மீறி எதுவும் செய்ய மாட்டேன். இவனை கூப்பிட்டு போய் கொஞ்சம் சீக்ரெட்டாக இந்த சேஃபாக முன்னாடி ஒன்று தேய்ச்சிடுவோம். ஏன்னா இவன் வேறு லெவல் கம்மி. ஏதாவது டைனோசர் இது போட்டுருச்சுன்னா அடுத்த வீடியோ இந்த பிராண்டாக இருக்கான்ல அவனை வேணால் பிடிக்கலாம். தள்ளுங்கடா, வரான்ல ஸ்பைனோ, மண்டையை தள்ளுறா. வாடா இங்கே, அங்கிட்டடா பார்க்குற. பின்னாடி தான் ஒரு ஏர் ட்ராப் வருது. கமான் மேன், வா இப்படி வா. நைஸ், வரமாட்டேங்கிறான். வாடா, வா 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 புஜி. வாஜிக்கு வா, இங்கே வா. இங்கே இவனை டார்கெட் வச்சு பார்ப்போமா? வா. என்ன வயசு, இவன் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறான். ஃபாலோவன் இந்த இடத்துல இடம் இல்லை, அதனால தான் வர மாட்டேங்கிறான். பின்னாடி வருவியா? ஏண்டா ரிவர்ஸும் வர மாட்டேன்னா எப்பட்றா? இது என்னது இது? ஒன்று யாரா வேண்ட்ரிங்லாம் போட சொன்னான், என்ன நடந்து வரான்? இவனுக்கு ஹெல்த்து மட்டும்தான் போடணும் எப்படியும். சரி விடுங்க. வாடா, வா கிட்ட வா. வர நான் வீடியோ ரொம்ப லென்த் ஆகுது எனக்கு, அது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது. வாடாமா. இவன் ஒருத்தன், உனக்கு என்னடா பிரச்சனை? வேண்ட்ரிங்க விக்டிம் கலெக்ஷன். உனக்கு ஃபாலோ கொடுத்தனா ஸ்டாப் பண்ணுறா. இவனை போய் ஃபாலோ கொடுத்துட்டேனே. இவனை இப்போ ஃபாலோ ஒன்று கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்தால் ஏதோ ஆயிரப்போகுது. வாடா. கஜா முச்சான் இருக்கிறதுனால தலைவனால் வர முடியல போல். உன்னை யாரா உன்னையெல்லாம் இருக்க சொன்னாங்க? பார்த்திங்கன்னா இவனுங்களெல்லாம் தேவையில்லை நமக்கு. இவனுங்களாம் டெலீட் பண்ணிடலாம் வேணுன்னா தேவைப்பட்டா. இவன் என்ன விஷயம் பின்னாடியே வந்துட்டுருக்கான். இவன் என்ன போவனாங்கிறான். உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை உனக்கு இப்போ என்ன பிரச்சனைங்க? ஸ்டாப் ஒன், இங்கே தான் நிற்கணும். வேறு எங்கேயாவது போனேன் கொண்டு போடுவேன். வரான். வா இப்படி வா. ஓகே போதும் இங்கே நீ ஸ்டாப் ஒன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வஸ்ட் கேமர். பை கைஸ்.